எங்க வரும்போது எனக்கு பிடிச்ச ஸ்வீட் மிச்சர் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. தினமும் அதுக்கு செலவு வைக்கணும் போகுது. நான் மாப்பிள்ள ஒரு மாமியார்காரி இருக்கிறன்னு கண்டுக்கிறியா? மாமியார்காரி கல்யாணம் பண்ண நீ வந்து உட்காந்து தின்ன ஒண்ணும் இல்லை. நீ அப்பப்ப காமெடி எல்லாம் பண்ணுவ மாப்பிள்ள. என்ன உன் பொண்டாட்டிக்கு மட்டும் வாங்கின்னு வருவா, எனக்கு வாங்கின்னு வர மாட்டியா? ஏய் நாடி இந்த வயசு நாடி கேட்டுக்கிட்டது. ஏன் எங்க அம்மாக்கு வாங்கி கொடுத்தா என்னவா? வாங்கி கொடுத்தாதான் என்னவா? இந்த பாரு புருஷன் இப்படிங்கிற நீ இப்படிங்கிற உம்மா எப்படி இருக்குது? எங்க அம்மா பத்தி குறை சொன்னா உனக்கு தூக்கமே வராதே. ஆமா உங்க அம்மா பத்தி குறை சொல்றதா எனக்கு வேலை. அதை வாங்கி ஒண்ணு கம்ப்ளீட் சொல்லலாம். ஏம்மா நீ எதுவுமே அந்த ஆள் கிட்ட கேட்காதம்மா, என்கிட்ட கேளுமா, நான் உனக்கு வாங்கி தரேன். கீசுவேன் அது என்கிட்ட தான் வாங்கிட்டு சொல்லுவேன். இந்த பாருங்க அம்மா தான் வாங்கிட்டு வந்து தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? போங்க மாப்பிள்ள வரும்போது ஓம் பொடி இல்ல அது வாங்கின்னு வா மாப்பிள்ள, நைஸா இருக்கும். நீ பேசாத முன்னால இப்படியே பேச நாய் தோட்டி பேண்ட் கிச்சிச்சு. நீ பேண்ட் போடாத மாப்பிள்ள, டவுசர் போட்டுக்கின்னு ஜாலியா போ. பாரு ஆபீஸ்க்கு டவுசர் போட்டு போட்டுதான் உமா சொல்றது பாத்தியா? மாப்பிள்ள ரசகுல்லா வாங்கின்னு வரியா? எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க ஒப்பங்காரன் உங்க அம்மா அனந்தம் எல்லாம் வீட்டுல சேர்த்துக்க நான் போயிடுறேன். எங்க அப்பா எங்க அம்மா எங்க அண்ணன் இருக்கனால உங்களுக்கு பெரிய பிரச்சனையா? வேற என்ன பிரச்சனை? அவங்க வீட்டுல போய் இருக்கணும். மாப்பிள்ள பிரிச்சு பேசாத மாப்பிள்ள, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. என்ன ஒண்ணுக்குள்ள ஒண்ணு? கம்முடுந்துரு. எவ்வளவு நல்லா இருக்கிறவன பாத்தா இதான் நம்ம வீடு, வா போலாம். எவனை கூட்டு வர உங்க ஒப்ப? மாப்பிள மாப்பிள நம்ம ஊருக்காரு இவரு, அப்படியே பார்த்தா நம்ம வீட்டுல சோத்து ஒண்ணு இட்டுட்டேன். ஆனா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? உனக்கு கல்யாணம் ஆகும்போது பாத்துமா, இப்பதான் பாக்குறேன். அதோதான் மூட்டை முடிச்சு கட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்களா? ராமர் தானே இது? என்ன சுந்தரியக்கா ஞாபகம் இதா? உன்னை மறக்க முடியுமா? கோலமாவை திருடி விட்டு பக்கத்து வீட்டுக்காரி கிட்ட. இன்னும் ஞாபகம் வச்சுருக்கு பாரு. இது ஞாபகம் வச்சா ஞாபகம் வச்சுட்டா கோவம் தேடுறத ஒரு விஷயமா? மாப்பிள்ள ரொம்ப சூடா இருக்கீங்க. ஆமா சுத்தண்ணி ஊத்துன்னு வந்தேன். எங்க வீட்டுக்கு வந்தவங்க அப்படிலாம் பேசாதீங்க. நீ வாய மூடுறி, அந்த ஆள் தெரிஞ்ச ஒரு ஆள் கூட்டு வந்துக்கிறான். என்னப்பா உங்க மாப்பிள்ள இப்படி பேசுறாரு? அவர் சமாஸ் பேசுவாருண்ணா. சரி ஆட்டுக்கறி நீ ரெடி ஆயிடுச்சா? மாப்பிள என் ஊருக்காரு வந்துருக்காருல, போய் ஒரு 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துனா மாப்பிள. காது பிஞ்சின்னு கழுத்து மாடிப்பான். ஏய் நேரி பேச ஒப்ப. எப்பா என்னால நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க. ஒரு 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துன்னு வந்தா என்ன கொஞ்சம் போட போறீங்க? ஆட்டுக்கறி விக்கிற வேலை என்ன தெரியுமாடி? மாப்பிள்ள கறி எடுக்கிறத எடுக்கிற, நல்லி எலும்பா ஒரு 4 வாங்கி போட்ட மாப்பிள்ள. நல்லி எலும்பு உனக்கு நல்லி எலும்பு. கடுப்பு பேத்துறாங்களே. கூச்சப்படாம வாயா, மச்சான் வீடுதான். அப்படியா? மச்சான் என் ஃப்ரெண்டு. என்னடி என்னதான் நினைச்சுங்க என்ன பார்த்தா? என் மகனே சாராயம் கேஸ்ல உள்ள போயிட்டு வந்தானே இவன். அவனேதாம்மா இப்பதான் ரிலீஸ் ஆயிட்டு வந்துக்கிறான். அதனாலதான் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். ஏய் சாராய் காசு வேண்டியவன் என்னடி இதெல்லாம்? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லையா? என்னப்பா திருப்பி அதே மாதிரி தான் காசு பாரியா? அதை விடும் முதல்ல, திருந்த பார்த்தா விட மாட்டேன் போகுதா? இந்த பாரு மச்சான், இது மாதிரி ஆளெல்லாம் வீட்டு சாக முடியாது. நீ முதல்ல கூட்டு போ. மச்சான் நல்ல ஆள் மச்சான். ஏம்பா போய்ஸ்டருக்கு ஒண்ணே வரல, ஏதோ கூட்டு வந்தானே வந்தா இப்படி பேசுற? யோ உங்களுக்கு வந்தா நீ சோறு போடுவியா? எனக்கு எனக்கு வீடு வாசல இவனால ஜெயில தான் வந்தேன். மாப்பிள்ள பாவம் விடு மாப்பிள்ள, இங்கே தங்கிக்கிட்டோம். அந்த அக்காக்குற பாசம் கூட உனக்கு இல்ல. டேய் நான் சத்தமேல கட்டி வச்சுக்கிறேன், வரவும் போறலாம் தங்கத்துக்கு. மச்சான் நீ பேசுறது சரியில்லை. ஏதோ தங்கச்சியை கொடுத்துருவேன்னு பார்த்தேன், இல்லன்னா நடக்கிறதே வேற. உன் தங்கச்சி இப்படி போயா, ஏதோ பொண்ணுக்கு தான் வீடு ஃபுல்லா ரொப்பி நீ வந்த. மாப்பிள்ள எப்பவுமே தமாசா பேசுது. சிரிச்சதான் பேசுறேன், சிரிச்சிங்க தமாசா பேசுறேன் சொல்றேன். என் மச்சான் எப்பவுமே அப்படிதான். மச்சான் போய் கறி வாங்கி வந்து மச்சான். கறி வாங்கி வந்துடா. வா வா நம்ம போய் வீட்டு உள்ள உட்காந்துலாம், ஆட்டுக்கறி குழம்பு சூடா செய்வாங்க. யோ இருங்க உள்ள பாருங்க, யார் கறி வாங்கி தரது? மாப்பிள்ளை ரொம்ப தமாசுவா உள்ள போலாம். வாடா சாப்பிட்டு மெத்த மேல காமிக்கிறேன், உங்க தொழில் ஆரம்பிச்சிடலாம். அப்படியா? ஆமா. ஏய் என்ன தொழில் ஆரம்பிக்க போற? மச்சான் போய் டக்குனு போய் கறி எடுத்துருவா. என் மாப்பிள்ளை மனசு எப்போதுமே பொன்னானது. பொண்ணானது மனசுலாம் புண்ணா கிடக்குது. ஏய் இன்னடி அவங்க போட்டு போயிட்டே இருக்காங்க. கத்தாதீங்க, போய் 1 கிலோ ஆட்டுக்கறி வாங்கிட்டு வாங்க, அவங்களுக்கு செஞ்சு போடலாம். மாப்பிள்ள டக்குன்னு கறி ஓம் பொடியும் வாங்கிட்டு வா மாப்பிள்ள. போங்க, உங்களுக்கு சூடா சுடு தண்ணி வச்சு தரேன். சூடா சுடுதண்ணி வச்சு தருவேன். எதுக்கு? இப்படி பேசி பேசி தொண்டை கட்டிடுச்சுல, நாளைக்கு வேற பேசணும் இல்லீங்களா, அதுக்குதான். ஒரு மார்க்கு மாதிரி தெரியுறீங்க நீங்க. மாப்பிள்ள அப்படியே குத்தி விட. அம்மா அவர் வந்தா என்ன சொல்லு, நான் உள்ள டிவி பாத்துட்டு இருக்கேன். போ, அவன் ஓம் பொடியோட வரலன்னா அவன் கைய காலை உடச்சிடுவனே. என்ன சொன்ன? ஐ மாப்பிள்ள அதுக்குள்ள ஓம் பொடி வாங்கிட்டீங்க. கைத்து முடிச்சு விடுறேன் கேள்விய. மாப்பிள்ளனா மாப்பிள்ள எங்க வீட்டு மாப்பிள்ள எப்போதுமே சூப்பர் தானே.